ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என் பையன் ரொம்ப நல்லவன், அவன் அவ்வளோ டிகிரி வாங்கியிருக்கான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ போலீஸ்காரர் வந்து இங்கெல்லாம் சத்தம் போடாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துடுறாங்க. ரோகிணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி என் புருஷனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட கெஞ்ச, நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க வைங்க, நாங்கள் உங்கள் புருஷனை விட்டுறணுன்ற மாதிரி சொல்ல, நான் போய் அந்த ஃபினான்ஷியர் கிட்ட பேசி நான் கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு மனோஜ் கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா முத்துடைய வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே விஷயம், அந்த ஃபினான்ஷியர் வந்து கேஸை வாபஸ் வாங்கினா தான் உங்கள் அண்ணனை விடுவாங்கன்ற மாதிரி சொல்ல, அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க, இதுக்கு காரணம் சிந்தாமணி தானே, நான் சிந்தாமணியை பார்த்து பேசிட்டு வரேன்ற மாதிரி அங்கே கிளம்பி போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. என் மேலே இருக்கிற கோவத்தை எதுக்கு என் வீட்டாளுங்க மேலே காமிக்கிற அப்படின்னோடனே, இப்போ வருதா, இதே மாதிரி தானே நீ என்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்கும் போது எல்லாரும் என்னை பார்த்தாங்க, இப்போ மனோஜை பிடிக்கும் போது மட்டும் எல்லாரும் பார்த்து அசிங்கப்பட்டு நின்னீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு மாதிரி கோவமாயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸை வாபஸ் வாங்க, இல்லைன்னு வச்சுக்கோ நீ கந்து வட்டிக்கு விட்டுருக்கல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஓ மேலே கேஸ் கொடுக்க வைப்பேன்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. அதுக்கு சிந்தாமணி எதுவும் பேசாமல் ஒரு மாதிரி திருன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இவங்க ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபினான்ஷியர் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. விட சொல்லி அவர் வந்து விட முடியாது, நான் கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்ற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.